ஸ்டார்ட் அப்ல வந்து ஐடியா முக்கியமா? இல்ல ப்ராப்ளம் முக்கியமா? இதுக்கு கரெக்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் டெலிவரிய வந்து எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் டெலிவரிய ஃபர்ஸ்ட்டு இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து பிபி நவ் அப்படின்ற அப்ளிகேஷன். தட் மீன்ஸ் பிக் பாஸ்கெட் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ட் டெலிவரி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எப்படின்னா, நீங்க பிபி நவ்ல வந்து கிராசரிஸ் வந்து ஆர்டர் பண்றீங்கன்னா, 1 ஆர் 2 ஹவர்ஸ்ல வந்து வீட்டுக்கு வந்து டெலிவர் ஆயிடும். பட் பிக் பாஸ்கெட்டோட கோர் ப்ராப்ளம் வந்து கிராசரிஸ் டெலிவரி பண்ணணும். ப்ராடக்ட்ட நல்லபடியா எடுத்துட்டு போய் பீப்பிள் கிட்ட சேர்க்கணுமே தவிர, அவங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் டெலிவரி வந்து கோர் ஐடியா இல்ல. பட் இதுக்கு நடுவுல வந்து Blinkit இருந்தது. Blinkit வந்து இன்ஸ்டன்ட் டெலிவரிய ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்த கம்பெனி. தென் இன்ஸ்டாமார்ட்டும் வந்து மார்க்கெட்ல வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து 2021ல Zeptoன்ற ஒரு கம்பெனி வந்து உருவாச்சு. எத பேஸ் பண்ணினா, இப்போ பிக் பாஸ்கெட்ல வந்து அந்த 1 ஆர் 2 ஹவர்ஸ் வந்து வெயிட்டிங் டைம் வந்து பெரிய கன்சர்னா வந்து அவங்க பார்க்கல. பட் பீப்பிள்க்கு அது பெரிய கன்சர்னா வந்து இருந்திருக்கு. என்னதான் வந்து ஆல்ரெடி பிக் நேம்ஸ் வந்து இருந்திருந்தாலும், ஐ மீன்ஸ் பிக் பாஸ்கெட் பிளஸ் இன்ஸ்டாமார்ட் 2மே வந்து பெரிய பிக் நேம்ஸ். அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸ். ஸோ 2021ல அப்படின்னும்போது. பட் என்னதான் இருந்தாலும், ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு வந்து கிராசரிஸ உங்க வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு Zepto வந்து ப்ராமிஸ் பண்றாங்க. ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்த இப்ப வரையும் வந்து ஃபாலோ பண்ணி வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதனால வந்து ஐடியா முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. ஆனா நீங்க எடுத்துட்டு வர ப்ராப்ளம் இங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பீப்பிள் கிட்ட போய் சேரும். ஸோ அதனால ப்ராப்ளம் ரொம்ப முக்கியம்.